அபார்டுன்னா பண்படுத்துதல். பண்படுத்துதல்னா வந்து ப்ளவ் அவனை பண்படுத்துதல். நான் அபார்டுன்ற வேர்டுக்கு 3 மீனிங்கை கொடுத்துருக்காங்க ஹீப்ரூவில். அபார்டுன்ற வேர்டுக்கு 3 மீனிங். ஒன்று நான் ஒர்க் பண்ணணும், வேலை செய்தல், வேலை செய்தல், ஒர்க் பண்ணணும். ஆண்டவர் தேவன் ஹல்லேலூயா நிலை பண்படுத்தி ஒரு மாறுதல் உண்டாகிறது. அப்போ பண்படுத்தப்படும்போது முதல்ல என்ன பண்ணுற முதல்ல ஒர்க் பண்ணுற, முதல்ல ஒர்க்கிங்னா வந்து வேலை செய்கிறீர்கள். நீங்கள் வேலை செய்து அவற்றை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒர்க்கிங். ரெண்டாவது கல்டிவேஷன், பண்படுத்தப்படுகிறார்கள். ஒருவர் பண்படுத்துகிறார்கள். குடும்பம் பண்படுத்தப்படுகிறது, பிள்ளைகள் பண்படுத்தப்படுறாங்க. ஆணுடைய வார்த்தைகளுக்கு சொல்லித்தராங்க. நீ ஜெபம் பண்ணணும், காலையில் எழுந்தணும் ஜெபம் பண்ணணும், நீ ஸ்கூலுக்கு போது ஜெபம் பண்ணிட்டு போ, வரும்பொழுது ஜெபம் பண்ணிட்டு படுத்தியா. கர்த்தர் நம்ம ஒரு நாள் தனக்கென்று நம்ம உபயோகப்படுத்திக் கொள்கிறார். ஹல்லேலூயா. கல்டிவேஷன் என்ன அர்த்தம்? பண்படுத்துதல். நீங்கள் பண்படுத்தப்படுகிறீர்கள், உங்கள் மூலமாக குடும்பம் பண்படுத்தப்படுகிறது, குடும்பம் என் தேசத்தை பண்படுத்துகிறது, நிலைப்படுகிறது. மூணாவது காரியம் சர்விங்னா சேவை செய்தல். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? சேவை செய்யணும்னா இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கணும்? எப்பொழுதுமே சேவை செய்ய வேண்டும். அநேகருக்கு உதவி செய்வலாய் இருக்கக்கூடாது. செல்ஃபிஷாக வாழக்கூடாது, அநேகருக்காக வாழணும். எது செய்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த வசனங்களில் அபார்ட் என்றால் இந்த 3 மிக முக்கியமான காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருவார். அப்போ நம்ம செய்கிற காரியத்தில் ஒரு நோக்கம் இருக்கும். எதுக்கு வாங்கிடுறீங்க? அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்க? ரெண்டாவது கீழ்ப்படுத்திடுறீங்க. ரெண்டாவது என்ன பண்ணிடுறீங்க? சப்டியூ பண்ணிடுறீங்க. மூணாவது பண்படுத்தி